வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நம்ம இங்கே ரைட் பண்ணுறோம், இங்கே ட்ராவல் பண்ணுறோம், எல்லாமே நம்ம சேனலில் வருங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க கைஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ டைம் ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ மற்றதெல்லாம் மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 கரெக்டாக கிளம்புனோம். ஸோ இங்கேருந்து நேராக ராமநாதபுரம், அப்படியே சாயல்குடி, அப்படியே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, அப்படியே மணப்பாடு, இந்த ரோட்டில் தான் கன்னியாகுமரி போகிற மாதிரி தான் பிளானு. ஆடியோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டும் போது ஆடியோ மைக்கு ஒழுங்காக அடாப்டர் மாட்டலைங்க. ஸோ அதனால் ஆடியோ ஃபுல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு, ரெக்கார்டே ஆகலை. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நைட்டே போட்டு வச்சிட்டேன். ஏன்னா காலையில் நம்ம கிளம்புற டயத்தில் பெட்ரோல் போய் நின்றுக்கிட்டு பல்கில் மாட்டி போட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறக்காண்டி நான் நைட்டே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டேன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் போகிற ஃபஸ்ட்டு ரைடு இது தாங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கைஸ். நம்ம ரைடோட ஃபஸ்ட்டு டோலு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து 10 கிலோமீட்டர் ரைட் பண்ணி வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டோல் பார்த்தீங்கன்னா சோழந்தூர் அப்படிங்கிற ஊர். இதுக்கு அடுத்த டோல் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போயிருக்கேன் இந்த பாதை ரோட்டில். ஸோ அதனால் கரெக்டாக தூத்துக்குடிக்கிட்ட தான் இருக்கும் அடுத்த டோலு. இதுக்கு இடையில எந்த டோலுமே கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ராமநாதபுரம் பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ராமநாதபுரம் டவுனு. நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் சைடு எடுத்து மதுரை ரோட்டில் போய் அப்படியே உத்தரகோசமங்க அப்படிங்கிற அந்த ரோட்டில் போய் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம தூத்துக்குடி ரோட்டில் ஏற போகிறோங்க. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே கேட்டுக்கிட்ட போயிட்டுருக்கோம். ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கிறது செம்ம அழகாக இருந்துச்சுங்க பார்க்கும் போதே. நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. கரெக்டாக இந்த ஊர் உத்தரகோசமங்க போகிற பாதைங்க. இது பார்த்தீங்கன்னா 4 வேகத்தடை ஒரே இதில் 1 2 3 4 தொடர்ந்து 4 இருக்குங்க வேகத்தடை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து தூத்துக்குடி பைபாஸில் ஏறுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாயல்குடி வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம மைக் அடாப்டர் செக் பண்ணி பார்த்தோம். இதுக்கப்புறம் தான் கரெக்டாக மாட்டி ஆடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே கடையில் தான் வந்து தேங்காய் வாங்கியிருப்போங்க. அதே மாதிரி இப்போ திரும்பி வந்தாச்சு. அவர் மட்டும்தான் திறந்து வச்சுருக்காப்புல. இதில் இன்னொரு பெரிய காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு வயர் வந்து அந்த அடாப்டர் ஒழுங்காக மாட்டலைங்க. ஸோ அதனால் ஆடியோ இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்காது. நம்ம வந்து இனிமேல் இண்டிவிஜுவலாக உட்காந்து பேசி தான் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் கரெக்டாக எல்லாம் கிளிக் பண்ணி ஒரு ரெடி பண்ணிட்டேங்க. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருதுங்க. ஸோ இங்கேருந்து தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 77 கிலோமீட்ரு. போகிற வழியில் ஏதாவது ஒன்று சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு தான் அடுத்து கிளம்பணுங்க. ஒரு டீயாவது குடிச்சிட்டு போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணுங்க. ஸோ இப்போ தான் நான் நல்லா கொஞ்சம் கூலிங் போய் கொஞ்சம் வெதுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. போக போக ரொம்ப வெக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னடாங்கிட்டு ஜாக்கெட்டை கழட்டி போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குங்க. அந்தளவுக்கு தூத்துக்குடி சைடெலாம் அனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கன்னியாகுமரி ஏரியாவில் ஃபுல்லாக ஓரளவுக்கு கொஞ்சம் பிளேஸ் எடுத்து வச்சுருக்கேன். எந்தெந்த பிளேஸ் போகிறோம், எப்படி டைமிங் செட் ஆகுது என்னங்கிற பிளானே இல்லாமல் போகிறோம். சரி போய் பார்த்துக்குவோம். அந்த வேலை பிளான் பண்ணிக்கிற வேண்டியதான். ரொம்ப பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குறீங்க. சேனலில் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இனிமேல் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவோங்க. ஸோ கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கரெக்டாக 100 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோங்க. 630 எடுத்தோம் வண்டி. ட்ரிப்பு 1ல் வந்து 630, கரெக்டாக இப்போ 730 ஆயிடுச்சு. 100 கிலோமீட்டர் வந்திருக்கோம். ஸோ
ஸோ லாஸ்ட்டு இதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி திருச்செந்தூர் வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மணப்பாடு சர்ச்சு, அதாவது மலை மேலே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும், அந்த வீடியோ அந்த சர்ச்சு ட்ரோன் ஷாட் எடுத்தோம். ஊருக்குள்ளே ஒரு 2 சர்ச் இருக்குங்க. அது வந்து நான் ட்ரோன் ஷாட்டில் ஓரளவு கிளியராக தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்னால அந்தளவுக்கு ஒன்று இப்போ ஓரளவு அந்தளவுக்கு ஒன்றும் தெரியலை. இப்போ என்னென்னா நம்ம திரும்பி அதை வந்து சர்ச்சுக்கு பக்கத்துலேயே போய் எடுப்போங்க. சூப்பராக இருக்கும் அந்த சர்ச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்படின்னா எல்லா சர்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு அந்த கொஞ்சம் கலராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு வந்து அப்படி இந்த செங்கல் கலர் இருக்குது பார்த்தீங்களா, செங்கலரு செம்மண் கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலரில் இருந்துச்சு. இன்னொரு சர்ச்சு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு, அது எப்படின்னா ஓரளவு கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி, அந்த பாசம் பிடிச்சா ஒரு பச்சை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பச்சை நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக. ஸோ கண்டிப்பாக அந்த தடவை போய் அதை எடுக்கிறோம். ட்ரோன் ஷாட்டு எடுக்க விடுவாங்களான்னு தெரியல, விடுவாங்கன்னு நினைக்கிறேன், எடுப்போம். கோயில் திருவிழா நினைக்கிறேன். நைட்டுக்கு நல்லா லைட்டிங் செட்டப் வெறித்தனமாக இருக்குது. நைட்டில் நல்லா இருந்திருக்கும். என்னது இப்படி நிப்பாட்டுறாங்க? வண்டியில் ஆரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அடிக்குதுங்க. ஏதாவது ஒரு கடையை பார்த்து நிப்பாட்டணும். ஷாப்பு 2 வீலர் ஸ்பேர்ஸ் எங்கேயா இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிட்டு 2 ஆரன் வாங்கணும், வாங்கி சேஞ்ச் பண்ணிடணும். ஆரன் தான் வண்டியில் மெயினான விஷயமேங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா செம்ம காற்று அடிக்குதுங்க. வண்டியை போட்டு உலட்டுற மாதிரி இருக்குது. ஹெல்மெட்டே ஒரு மாதிரியா ஷேக் ஆகுதுங்க. காற்று இந்த ஏரியாவில் சரியான காற்றாக இருக்குது. பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கிட்ட வந்துட்டோம். டீயை சாப்பிட்டு கிளம்புவோம். நான் ஊருக்கா லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே தான் டீ சாப்பிட்டேன். ஆமாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆயிடுச்சுங்க. 8:45 கரெக்டாக. ஸோ இங்கே ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு ஒரு போண்டா ஒன்று சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே போய் சாப்பிட்றதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு தாக்கு பிடிக்குங்க. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. சாவியை தேடுறதுக்கு லேட் ஆகி போச்சு. பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஒரு சாமியை கும்பிடுவோம். ஸோ காய்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஒன்று காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்பெஷலான இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த இடம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு தாங்க ஃபுல்லாகவே. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உப்பு தான். உப்பு விளைவிக்கிறது தான் இங்கே வந்து ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க. இந்த ஊரில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு எடுக்கிறது தாங்க இங்கே தொழிலாக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே அந்த உப்பு எடுக்கிற அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க நான் அவங்கள்ட்ட பேசினோம். ஸோ அவங்க சொன்ன டீட்டெயில் என்னென்னா, இந்த ஒரு தடவை தண்ணி பாய்ச்சினோம்னா 20லேருந்து 25 நாளைக்குள்ளே உப்பு எடுத்துருவாங்களாம். இதை பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக லாரியில் ஏற்றி கம்பெனிக்கு அனுப்பிடுவாங்க போல். அங்கேருந்து ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் கடைகளுக்கு அனுப்புகிறதா சொன்னாங்க. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆச்சுங்க. ஸோ இவ்வளோ லேட் ஆகி போச்சு. வண்டியில் என்ன சவுண்டு ஒரு மாதிரியாக வருதுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த சைலன்ஸர் கீழே ஒரு இது சல்லடை மாதிரி வச்சுருப்பால. ஸோ அதுலேருந்து தாங்க அது ஒரு சைடு போல்டு கலண்டுருச்சு போல். ஒரு கயரை ஒன்று எடுத்து இறுக்கி கட்டியாச்சு. இப்போ ஒன்றும் வரல. ஸோ போகிற வழில நல்ல ஒரு ஹோட்டலை பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணுங்க. இன்னும் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா 48 கிலோமீட்ரு.
55 நிமிஷம், ஒரு மணி நேரம் காட்டுது. 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு. நம்மளோட ரைடோட செகண்ட் டோலு. ஸோ ஃபஸ்ட்டு டோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கிட்ட காமிச்சிருப்பேன் 10 கிலோமீட்டரில். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கிட்ட தாங்க அடுத்த டோலு. நான் அப்போயே சொல்லியிருப்பேன், ஆனால் அதில் ஆடியோவில் போயிருக்கோம், ஆடியோ கரெக்ட் ஆயிடுச்சு. இது அதோட செகண்ட் டோலு, நம்ம ரைடோட செகண்ட் டோல். சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா தோசை மட்டும் தாங்க இருந்துச்சு. ஸோ அதோட ஆளுக்கு ஒரு தோசையை சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நேராக மணப்பாடு தான். மணப்பாடில் போய் இந்த சர்ச்சு ஒரு 2 சர்ச்சை வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நேராக கன்னியாகுமரி போடுறதாங்க பிளானு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ மைக்கு வேலை செய்யலாம். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:20 ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த 2 சர்ச்சுமே லாஸ்ட்டு வீடியோவில் எடுக்க முடியல. ஸோ அதுக்காண்டியே வந்து எடுத்தாச்சுங்க. நல்லா இருந்துச்சு கலரு, சர்ச்சு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆன் தி வே தானே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடும், ஒரு கிளிப்பு அப்படின்னு வந்தாச்சு. வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு வேறு எடுத்தாச்சுங்க. இன்னும் சரியான வெயிலுங்க, கொளுத்துது வெயில். அதனாலேயே கொஞ்சம் நேரம் வேப்ப மரம் ஒன்று இருந்துச்சு, நல்ல இடமா இருந்துச்சு, அதோட உட்காந்து எடுத்தாச்சு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் சாப்பிட்ட ஹோட்டலில் என்னன்னு தெரிலங்க, தண்ணி தாகமாக எடுத்துக்கிட்டே இருக்குது. தோசை மாவு தான் ஊற்றுனானுங்களா இல்லை வேறு எதையும் கொடுத்துட்டானுங்களான்னு தெரில, அநியாயத்துக்கு தண்ணி தாகம் எடுக்குது. தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே உபரி. ஸோ உபரி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 22 கிலோமீட்ரு. ஸோ அங்கே அப்படியே போகிற வழியில் அது ஒரு கோயில், அங்கே ஒரு கோயில் இருக்குது. லைட்டாக எட்டி பார்த்துட்டு போவோம் ஆன் தி வேல. இந்த ரோட்டில் கன்னியாகுமரி இந்த ஈசிஆர் ரோட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெறும் சர்ச்சு தான் அதிகமாக இருக்குங்க. சர்ச்சுனாலும் டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ஒரு அருமையான ஒரு விஷயமா இருக்கும் இந்த ரோட்டில். இந்த ரோட்டில் வந்தோம், உள்ளே வந்து திரும்பி வெளில கிளம்பியாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உவரி வந்தாச்சு. ஸோ இங்கே தான் அந்த சர்ச்சு இருக்குங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க, ஆல்ரெடி உள்ளே இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சா, அதான் பார்த்தா காணோம். அப்புறம் பார்த்தா இங்கிட்ட ஒன்று போட்டிருக்கு போர்டு, நல்ல வேலை அதை வச்சு தான் இப்போ வந்தாச்சுங்க. இந்த சர்ச்சை பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது.
உவரியில் பார்த்தீங்கன்னா கப்பல் மேலேயே ஒரு ஃப்ளைட்டு மாதிரியே ஒரு சர்ச்சுங்க. ஸோ இந்த சர்ச்சை பார்க்குறக்காண்டியே வந்தேன். நல்லா இருக்கு பாருங்க, கப்பல் மேலே ஃப்ளைட்டு நிற்கிற மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடற்கரை, திருச்சோரம், திருச்சி. சாப்பிட்ற இடத்த பாருங்க, என்ன ஒரு காத்தோட்டம். தென்னந்தோப்பு, வண்டி நிற்கிற இடத்த பார்த்தீங்களா, இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஆரம்பிக்கலாமா? ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:55, 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. ஸோ 3:30க்கு வரணும்னு நினைக்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டு சரியான ரெஸ்ட்டு. அடிக்குது, செம்ம காற்று அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ண இடத்த பாருங்க. அப்படியே வியூவை பாருங்க. நம்ம பைக் இங்கே நிற்கிதா, எங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு, நல்லா குழுவில் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ அப்படியே மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி 7 நிமிஷம். ஸோ மைக் கட் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் இப்போ மொத்த மைக்கையும் உள்ளே அமுக்கி வச்சுருக்கேங்க. போயா மைக்கு, பெரிய மைக்காக இருக்கும் பார்த்தீங்களா, அதவே அதுக்கு உள்ளே அமுக்கி வச்சுருக்கேன். ஒழுங்காக பேசவே முடியலங்க. போகிற வழியில் இங்கே கடை, கம்ப்யூட்டர் கடை இருந்தால் போய் வாங்கணும். மைக்குக்கு நமக்கு ராசி இல்லாமல் போச்சுங்க இன்னைக்கு ஃபுல்லாமே. காலையில் அப்படி தான் ஒழுங்காக வேலை செய்யல, மாதிரி ஆடியோவே ஒர்க் ஆகலை. அதை சரி பண்ணோம். அப்புறம் பார்த்தா மைக் வேறு கட்டாக தனியாக வந்துருச்சு. பார்ப்போம், போய் வேறு மைக் வாங்கணும். போகிற வழியில் கிடச்சா நல்லாயிருக்கும். கூடங்குளத்தில் கேட்டேன், கூடங்குளத்தில் எதனா கிடைக்காது. ஒன்று வந்து நாகர்கோவில் போங்க, அப்படி இல்லாட்டினா கன்னியாகுமரியில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோட்டைக்கு செல்லும் வழி. ஸோ கைஸ் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எண்டுலேருந்து இருக்குங்க. ஸோ அங்கேருந்து இப்படியே மேலே வந்தோம்னா அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கடல். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குது. கடல் அவுட் சைடு நல்லாயிருக்கு. கோட்டையோட சுவர்கள் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு. வீடியோ தெரியுதான்னு தெரியல. ஸோ அப்படியே அந்த கோட்டையோட பின்னாடி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கடல் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை பாருங்கள், தூண் வந்து பாறையிலே செதுக்கியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஊர்னி தெரியுதா, ஊர்னியில் சின்ன குளம் மாதிரி. டைம் ஆயிடுச்சு.